அழைத்துக் கொண்டு எப்படி வருகின்றவர்கள் கைலாச மலையை நோக்கி மலையை நோக்கி சரி கைலாசமலை செல்ல வேண்டும் என்று அப்படி நடந்து வருகின்றார்கள் இரண்டு பேர்களும். சரி பார்த்தார் இந்த வல்லரக்கன். அம்மா ஐயா நந்தி இவரே இப்படி கைலாசமலை போன இன்னும் ரொம்ப தூரம் ஆகுமா? அம்மா உடனே போக முடியுமா? சரி இருந்தாலும் பாருங்க. சரி பேசாமே வந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரி ஏதாவது பேசிக்கொண்டே போகலாம். தாராளமாக இருக்கின்றது சுவாமி. இந்த பக்கமாக பாருங்கள், இது என்ன உலகம்? இதுதான் படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய நான்முகன் பிரம்மதேவன் இருக்கக்கூடிய ஒரு உலகம். ஆமா ஓ சத்தியலோகம், பிரம்மனுடைய உலகம். அருமையாக இருக்கின்றது. சரி அதுவும் பாருங்கள் சுவாமி, அந்த பக்கம் அது என்ன உலகம்? அதுதான் என் பெருமாளாகிய திருமால் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுவைகுண்டம். சிறுவைகுண்டம் ஆழ்வார் பக்கம் இருக்கு. அது அங்கேயும் பள்ளிகொண்ட பெருமாள் அங்கு கள்ளபிரான் என்ற பெயர் அவத்தோடு அங்கு சிறுவைகுண்டத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த வைகுண்டத்துடைய பெயர் தான் இங்கு வைத்திருக்கின்றார். ஆமா அது சரி, அவ்வளவு அருமையாக இருக்கின்றது. சரி அதோ பாருங்கள் சுவாமி, அந்த பக்கம் அது என்ன உலகம்? அதுதான் ரம்பை, மேனகை, ஊர்வசி, துரோத்தமை என்று சொல்லக்கூடிய நடனமாதர்கள் இருக்கக்கூடிய உலகம். அந்த உலகத்துக்கு அதிபதியாகப்பட்ட தேவேந்திரன் இருக்கக்கூடிய இந்திர உலகம். என்ன இந்திரலோகமா? ஆமா பாத்தீங்களா, எடுத்த உடனே இந்திரலோகம்னா சொன்னீங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகை. ஆமா அந்த பேரை கேட்ட உடனே பாருங்க எவ்வளவு உற்சாகம். என்ன ரம்பை, ஊர்வசி. அம்மா நாட்டியதை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. யார் நம்ம தேவேந்திர குமான் பாப்பாரு, நம்ம என்னை பார்த்தோம். அவர் கொடுத்து வச்ச மனசை. சரி எப்பவும் நாட்டிய கச்சேரி தான். சரி கலை கலை கட்டலாம் சபையே. மகிழ்ச்சி தான். நம்ம கலை நிகழ்ச்சி சொன்னாலே மகிழ்ச்சி தானே.